குவைத் நாட்டில் பெண்களுக்கு எதிராக சிறுவர்களுக்கு எதிராக முக்கியமாக சமூக வலைத்தளங்கள்ல போலியான செய்திகள், சமூக வலைத்தள பிதற்றல்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைக்கும் பதிவுகள் இது தொடர்பாக முறைப்பாடு செய்வதற்காக ஏற்கனவே குவைத்தில் சைபர் கிரைம் டீமால வாட்ஸ்அப் இலக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தான். இப்ப அதிதீவிரமாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இதுல அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. உன்னிப்பாக சோசியல் மீடியாலாம் பார்க்குறாங்க. கூடுதலாக குவைட்ல பெண்களையும் சிறுவர்களையும் குறிவைக்கிறதன் காரணமாக அவசர தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், அதோடு சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தாஜித் போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆதாரங்களோட. உதாரணத்துக்கு ஃபேக் ஐடி ஒருவர் போடுறாருன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபேக் ஐடி போட்டவர் ஆரவரெண்டெல்லாம் தேவையில்லை. அந்த யூஆர்எல் உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களை போடுறாங்க அல்லது யூடியூப்ல போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்கன்னு சொன்னால் அதை யூஆர்எல் லிங்க் வேணும், காப்பி பண்ணணும். அதோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட், அதை விட எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அது ஃபேக்காக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோனில் கொண்டு போகணும். இப்படி சோஷியல் மீடியா இல்லை அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கூட இவன் யாராவது உங்களை த்ரெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கான்டாக்ட் நம்பர், அந்த ஸ்க்ரீன்ஷாட், எந்த டைமில் இந்த மாதிரி அதில் சரியான விளக்கங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி, உங்கள்கிட்ட இருந்து உங்களோட அடையாள அட்டை, உங்களோட சிவில் ஐடி, பாஸ்போர்ட் ஏதாவது வந்து உங்களுக்கு அடையாள அட்டை இருந்தால் காரணம் நீங்கள் போயிட்டு அங்கே முறைப்பாடு செய்யலாம். தூரமாக இருக்குது, நீங்கள் நேரடியாக போக முடியும்னு சொன்னால் உங்களோட முதிர்களோட அனுமதியோடு நீங்கள் அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற அவசர இலக்கத்துக்கு, வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்து உங்களுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இனிமேல் குவைத் நாட்டில் உங்களுக்கு பெண்களுக்கு, பொதுவாக பெண்களுக்கு, முக்கியமாக சிறுவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று சொன்னால் ஃபேக் ஐடியில், ஃபேக் அக்கௌண்ட்டில் தான் பிரச்சனை வரதில்லை. வாட்ஸ்அப்பில் வரலாம், இமெயிலில் வரலாம், நீங்கள் இப்படி கோல் கதைக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஊடாக எல்லாத்துலேயும் வரலாம். அல்லது ஃபேக் ஐடியாக ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு பக்கத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அப்படி பிரச்சனை வந்துன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் ஃபேக் ஐடி யாரை விரண்டு தெரியாது, இங்கே பொருள் முழிச்சு கொண்டு தேவையில்லை. குவைத் நாட்டில் இருக்கிறவங்க, குவைத் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சரியான அட்ரஸ் எல்லாம் தந்து உங்களுக்கு நேரடி தொலைபேசி இலக்கம் தந்து அதோட வாட்ஸ்அப் இலக்கம் தந்து அவசரமாக 112 ஹாட்லைன் நம்பர் தந்ததுக்காக எம்ஓஐ யூனிட்டுக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு அங்கே நீங்கள் கால் பண்ணி சைபர் கிரைம் யூனிட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண சொன்னால் அவங்க செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவசர இலக்கம். அதையும் தாண்டி நீங்கள் அருகில் அதாவது அவங்க தந்து குறிப்பிட்டிருக்க இந்த அட்ரஸ் உங்களுக்கு அருகில் இருக்குமென்னு சொன்னால் குவைட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தாஜித் ஃபர்வானியா கவர்னேட் குவைட் இந்த இடத்துல தாஜித் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போயிட்டு சைபர் கிரைம் யூனிட்டுக்கு, இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு போயிட்டு உங்களோட இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒப்படைச்சு என்ன குற்றம், எப்போ நடந்தது என்ற சகல விஷயங்களையும் கொடுத்து நீங்கள் இதற்குரிய தீர்வை அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி உங்களுக்கு வெளிப்படையாக இது தொடர்பான மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் என்னுடைய வலைதளமான நெறிக்களம்.comல உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கேன் செய்தியாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் குவைட்டோட உத்தியோகபூர்வ வலைதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இது செய்தியாக இருக்குது, நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அதோட இந்த செய்தியை உங்களோட உறவு நண்பர்களுக்கு கட்டாயம், குவைட்டில் இருக்கிற உறவு நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.